வெல்கம் பேக் டு மை சேனல் DIY கிராஃப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேப்பர் பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சாதாரண ஒயிட் பேப்பர்லேயும் அண்டு கலர் பேப்பர்லேயும் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் பேப்பரில் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்கு நான் மடிச்சிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இப்படியும் மடிக்க போகிறோம். இப்படி ரெண்டாக மடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அந்த ஒரு சைடை சென்டருக்கு மடிக்கணும். அடுத்து இன்னொரு சைடும் சென்டர் வரைக்கும் மடிச்சுக்கோங்க. சென்டர் வரைக்கும் மடித்ததுக்கப்புறம் நம்ம இப்படி மடித்தோம்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் மடித்து விரிச்சுக்கோங்க. விரிச்சதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் மடித்தது வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இங்கேயும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம மடித்தோம்ல ரெக்டாங்கிள் ஷேப் அது கொஞ்சம் மேலே அது முன்னாடி மடித்த மாதிரி இங்கேயும் மடிச்சுக்கோங்க. இந்த சைடும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஜிக்ஸாக்காக மடிங்க. இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் சென்டரில் வச்சு பிடிச்சிக்கோங்க நல்லா ஸ்டிப்பாக. இப்படி விரிச்சிங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். இப்போ நடுவில் நம்ம ஒரு பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அந்த பட்டர்ஃப்ளைக்கு சென்டரில் ஒட்டுறதுக்காக சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இதை நம்ம இந்த சென்டரில் ஒட்ட போகிறோம். இப்படி வச்சு 2-3 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டரில் ஒட்டிட்டேன். அதுக்கு அடுத்து அதோட ஐஸுக்கு நான் இப்போ சின்ன பீஸாக அந்த சென்டரில் ஒட்டணும்ல அதை விட சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? அதை இப்போ சிசர் வச்சு கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா ரோல் ஆகிடும்.
அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபெவிகால் வச்சு இந்த லைட்டாக இந்த சைடு மட்டும் பாட்டமில் மட்டும் நம்ம ஃபெவிகால் வச்சு லைட்டாக ஒட்டிக்கிறோம். ஒட்டியாச்சு. இது வந்து அப்படியே எடுத்து நம்ம பட்டர்ஃப்ளைல நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம அதோட கண்ணை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட்டுக்கு வந்து நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நம்ம இப்போ கலர் பேப்பரில் செய்ய ஆரம்பிக்கலாம். கலர் பேப்பரில் நான் ஏற்கனவே ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ரெண்டாக மடித்து அதே மாதிரி ரெண்டாக மடித்து இதையும் சென்டரில் மடித்து அதே மாதிரி மடித்து மடிச்சிட்டு இப்படி மடித்து அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கோங்க. அது இங்கே முன்னாடி மடித்தோம்ல அது கொஞ்சம் மேலே வந்து இப்போ மடித்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி உள்ளேயும் வெளிலையும் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு இப்போ நம்ம இது சென்டரில் ஒட்ட பேப்பர் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஃபெவிகால் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் செஞ்சு முடிச்சாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் கலரில் நான் எங்கள் டிவி பக்கத்தில் ஒட்டியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.